ரெய்னி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. செலவு ரசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட வேறு அந்த இதெல்லாம் இருக்குங்க. வேறு, பூண்டு, பெருங்காயம் அதெல்லாம் தனியாக அந்த கவர்லேயே கொடுத்துருப்பாங்க. செலவு ரசப்பொடி பேக்கெட் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு நல்லா தனியாக வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்பவும் போல் ரசத்துக்கு புளி பாதி அளவு, நீங்கள் எந்த அளவுக்கு புளி எடுப்பீங்களோ அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. புளி, தக்காளி, மிளகா மட்டும் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. கரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தாளித்தது எடுத்து ரசத்தில் எப்போவும் நம்ம பண்ணுற அந்த புளி மிக்ஸில் கலக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நுர கூடி வந்தாலே போதும். லைட்டாக இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதுங்க. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. இது கொள்ளு ரசம் அதெல்லாம் ரெண்டுமே சளிக்கு நல்லது. எங்கள் பாப்பாவுக்கு இப்போ சளி இருக்கனால நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரி கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம் அதெல்லாம் கூட செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.